ஒருத்தர் செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உங்கள்கிட்ட கூட்டிட்டு வராங்க. செய்வினை இவங்களுக்கு யார் வெச்சா அப்படின்றத உங்களால வேலை போச்சு, பதவி போச்சு, பணம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, நான் ரோடுக்கு வந்து நின்றுட்டேன், எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, ஆனால் யார் வச்சாங்கன்னு சொல்ல முடியல. நான் அவர்கிட்ட போனால் அவர் ஒரு முதல் எதிரி யார் தெரியுங்களா? ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக வந்தானா மாமியார் செய்வினை வச்சான்னு சொல்லிடுறது. ஒரு மாமியார் வந்தானா உனக்கு மருமக செய்வினை வச்சாங்க. முதல்ல கணிக்கிறது பார்த்தீங்கன்னாமா, அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க அங்காடியாலலாம் சொல்கிறாங்க, ஐயா அவர் குள்ளமாக இருப்பார், வெள்ளையாக இருப்பார், அவர் ஸ்மார்ட்டாக இருப்பார், அப்படி இப்படின்னு எல்லாமே அவங்க வாங்கிறது அப்படியே பேசி அடிச்சு விட்டுருவாங்க. அசால்ட்டாக எங்கள் அண்ணன் ஒரு கூட பிறந்த அண்ணன் ஒரே அம்மா எப்படிடா செய்வனை வைக்க முடியும்? ஒரு கெடுது. அப்போ தெய்வம் எதுக்கு தான்? எல்லாமே செய்வனோட சாதிக்க முடியும்னா அப்போ தெய்வம் எதுக்கு? என் கேள்வி இதுதான். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து செய்வினை. செய்வினை அப்படின்னோடனே நிறைய டாபிக் பேசியிருக்கேன்னு நம்ம பேசும்போது கூட நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், உண்மைதான், நிறைய டாபிக் நீங்கள் பேசியிருக்கீங்க செய்வினையை பற்றி. ஆனால் இன்னைக்கான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. செய்வினை இவங்களுக்கு யார் வெச்சா அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுமா? அதில் தானே நம்ம ஸ்பெஷலே நல்லா ஒன்று வந்து செய்வினைன்ற விஷயமே வந்து முதல்ல என்னை கேட்டால் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் அந்த வேலைக்காரன் தான், அதில் செய்கிறவன் தான். பட் இருந்தாலும் வந்து இந்த தரித்திரம், மூதேவி, புரியுதுங்களா, சனியை, இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, இந்த பில்லி, சூன்யம், ஏவல், அந்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா நல்லது சொல்கிற வாயில், நம்ம ஓதுகிற வாயில் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தவே கூடாது. அதுவே நான் மக்களுக்கு ஒன்று சொல்ல வரேன். முதல்ல நீங்கள் அதை நாடி போகாதீங்க. அப்படி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, எனக்கு ஒருத்தவங்க வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க, ஐயா என்னால் வந்து லைஃப்பில் எல்லாமே நான் இழந்துட்டேன், வேலை போச்சு, பதவி போச்சு, பணம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, நான் ரோடுக்கு வந்து நின்றுட்டேன், எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, ஆனால் யார் வச்சாங்கன்னு சொல்ல முடியல. நான் அவர்கிட்ட போனால் அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இவர்கிட்ட போனால் இவர் வேறு மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் யார் மாதிரி சொல்கிறீங்கன்னாரு. நீ முதல்ல இங்கே உட்காந்து நடந்தது சொல்கிறான்னு. அப்போ அவன் உட்காந்து சொல்லுவான், என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. அப்போ கணிச்சு பார்க்கும்போது கம்பல்சரி அவருக்கு செஞ்சுருக்காங்கன்றது வரும். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்கம்மா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? நான் எந்த சாமியாரையும் எந்த மந்திரவாதியும் மனசை காயப்படுத்த நான் சொல்ல வரல, பொதுவாக சொல்ல வரேன். ஒன்று, உங்களுக்கு கணிக்க தெரிஞ்சால் கணிச்சு கரெக்டாக சொல்லணும். கணிக்க தெரியலனா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. புரியுதுங்களா? இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்லி இருக்கிறோன்னே வீதியில் விட்டுறாங்க. எப்படி அவன் வயிறு வலிக்கு வரவன் நெஞ்சு வலியில் போகிற மாதிரி ஆகிடுது அவன் கதை. உண்மையம்மா, இப்போ அவங்க வராங்க, சிம்பிளாக வாய்க்குசாமல் வந்து உனக்கு அண்ணன் செய்வனை வச்சிட்டான். முதல் எதிரி யார் தெரியுங்களா? ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக வந்தானா மாமியார் செய்வனை வச்சான்னு சொல்லிடுறது. ஒரு மாமியார் வந்தானா உனக்கு மருமக செய்வனை வச்சிட்டான்னு சொல்லிடுறது. கரெக்டாக? அதே வந்து ஒரு மரும்புல வந்தான்னு வச்சிங்களேன், உங்கள் மாமனாரும் மாமியார் சேர்ந்து தான் உங்கள் பொண்டாட்டி பிரிச்சுட்டாங்க. எந்த மாமனார் எந்த மாமியார் எந்த காலத்துலையா பிரிச்சுருக்காங்க? வாழ தான் வைப்பாங்க. நல்லவனோ கெட்டவனோ குடிகாரனோ ஜூதாடி ஏதோ ஒருத்தர் இருக்கட்டும், ஆனால் நீ வாழு. ஒரு கட்டத்தில் முடியாத சமயத்தில் மட்டும்தான் நீ வந்துடுமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுதானே ப்ராக்டிக்கல். ஆனால் நம்ம சாமியார் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுங்களா? உள்ளே போனோன்னே மாமியார் செய்வனை வச்சிட்டாங்க, ஏவல் வச்சிட்டாங்க, சூனியம் விட்டாங்க, ராக்கெட் விட்டாங்க, என்ன இதெல்லாம் கம்பி கட்டுற கதை மாதிரி விட்டுன்னு இருக்கானுங்க. முதல்ல கணிக்கிறது பார்த்தீங்கன்னாமா, அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க அங்காடியாலலாம் சொல்கிறாங்க, ஐயா அவர் குள்ளமாக இருப்பார், வெள்ளையாக இருப்பார், அவர் ஸ்மார்ட்டாக இருப்பார், அப்படி இப்படின்னு எல்லாமே அவங்க வாங்கிறது அப்படியே பேசி அடிச்சு விட்றது. அப்படிலாம் ஒன்று இதில் காட்டவே காட்டாதுமா. கணிப்புன்றது என்ன தெரியுங்களா? ஒருத்தர் நம்மளை பாதிக்கப்பட்டு வராங்கன்னா, இப்போது ஒருத்தர் ஜுரம் இல்லாமல் வந்தார்னா நம்ம தர்மமீட்டர் வச்சு பார்க்கும்போது என்ன காட்டும்? ஜுரம் இல்லைன்னு எவ்வளோ இல்லைன்னு ஜுரம் இல்லாமல் வந்தால் இல்லைன்னு காட்டும். ஜுரத்தோடு வந்தால் ஜுரம் இருக்குன்னு காட்டும். இதுதான் ரியல். அந்த மாதிரி நம்ம கணிக்கும் போது அவருக்கு எஃபெக்ட் ஒரு ஏவலாலேயோ சூனியத்தாலேயோ இல்லை செய்வினியாலேயோ கண்திஷ்டியாலேயோ இல்லை இயற்கையாக ஒரு உடம்புல ஏன்னா ஒரு ஆத்மாவாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இங்கே வந்துடும். இல்லை அவருக்கு ஏவல் மூலிமா பண்ணியிருக்காங்க, இதை வந்து அவர் வீட்டில் பொருள் புதைச்சிருக்காங்க, இல்லை வீட்டில் பொருளை போட்டுட்டு போயிருக்காங்க, இல்லை அவரோட துணி முடி காலடி மண் எடுத்துகிட்டு போய் வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க, செஞ்சு சுடுகாட்டில் புதைச்சிட்டாங்க. இதெல்லாமே தெளிவாக காட்டும். ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணியிருந்தான், அதே அவனுக்கு நல்லது நடந்திருந்தால் அதுவும் காட்டும். ஸோ கெடுதல் இல்லை, ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு.
ஒருத்தருக்கு செய்வினை வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஒன்று, ஏன்னா அது கூட நீ பார்க்கலாம். அப்படின்னா ஈர வெங்காயத்துக்கு நீ சாமியாராக உட்காந்துருக்குற, அப்புறம் நீ ஆன்மீக பயணம் பண்ணுற. முதல்ல உனக்கே நீ வழி இல்லாமல் தான் நீ உட்காந்துருக்க மரத்தடியில், அப்புறம் எங்கே நீ மரவனுக்கு வாழ்க்கை கொடுப்ப? என் கேள்வி அதுதான். முதல்ல கணிக்கிறத கரெக்டாக கணிக்கணும். கணிக்க தெரிஞ்சால் இருக்கிற உள்ளதை சொல்லணும். இந்த பொய்யா உறவுக்குள்ள நான் அவங்களுக்குள்ள ஒரு பகையை வளர்த்துக்கிறாங்க. என்னென்னு, ஒரு கணவன் மனைவி உன் மாமியார் தான் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு அந்த மாமியாரை பார்க்கும், எப்படி பார்க்கும்? விரோதியாக பார்க்கும். என்ன செய்ய நஷ்டால அவளை விட மாட்டேன், அவளை சோத்தில் வச்சு கொள்ளாம விட மாட்டேன், உன் புள்ளியை அவங்ககிட்ட பிரிக்காம விட மாட்டேன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா நம்மளை தெய்வமாக மதித்து ஒரு கடவுள் இடத்துல நம்மளை வச்சு பார்த்து ஒரு குருவாக ஒரு சீனியராக பார்த்து நம்மளை மதித்து வராங்கன்னும் போது அவங்க நம்ம வழிகாட்டணும். உனக்கு வழியே இல்லைன்னா கூட உன் உடம்பே செஞ்சே இருந்தாலும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா நல்லாயிடும் நான் சரி பண்ணித்தரேன் அப்படி நீ சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், குடும்பம் பிரியாது, பகை வளராது. நீ எரிறதுல ஒன்றும் எண்ணெயை ஊற்றி அதிகமாக எரிக்கிற மாதிரி சும்மா வர மாமியார் பண்ணா மாமனார் பண்ணா உன் அண்ணன் பண்ணா உன் தம்பி பண்ணான் வாய்க்கு சொல்லிவிட்டு 300 400 ஃபீஸ் வாங்கிடுறீங்க. ஆனால் அவன் அந்த நீ கொடுக்குற ஒரு வாரத்தில் ஒரு குடும்பமே பிரிஞ்சிடுது, ஒரு வம்சமே பிரியுது. கேட்டால் அவன் எனக்கு அண்ணன் என்கிட்டே சொல்கிறாங்கம்மா, நேற்று அசால்ட்டாக ஒருத்தர் இருந்தார், ஐயா எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே போச்சு, இது காரணம் எங்கள் அண்ணன் தான்யா, 2 பேர்கிட்ட போனேன் எங்கள் அண்ணன் தான் சொன்னாங்க. அசால்ட்டாக எங்கள் அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன் ஒரே அம்மா எப்படி செய்வனை வைக்க முடியும்? எப்படி செய்வனை வைக்க முடியும்? ஒரு கெடுது. அப்போ தெய்வம் எதுக்கு தான்? எல்லாமே செய்வனால் சாதிக்க முடியும்னா அப்போ தெய்வம் எதுக்கு? என் கேள்வி இதுதான். சில விஷயந்தாம்மா செய்வனால் சாதிக்க முடியும், சில விஷயம் எல்லாமே தெய்வத்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். எல்லாமே படைச்ச ஒருத்தன் இருக்கான், அவனை மீறி இங்கே ஒரு முள் கூட அசையாது, ஒரு இலை கூட அசையாது. புரியுதுங்களா? சும்மானா நான் அதை கணிச்சு சொன்னேன், நான் இதை கணிச்சு சொல்கிறேன், அது கணிச்சு சொல்கிறேன்னு செய்வனே வச்சுருந்தா 100% பார்த்து சொல்ல முடியும். அது பண்ணது ஆனா பெண்ணா ஈஸியாக பார்க்கலாம். நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறது யார், முதல்ல குத்துறது யார், நம்மளுக்கு வீட்டில் கெடுதல் செஞ்சது யார், அது ஆணோட நிழலா இல்லை பெண்ணோட நிழலா, இவ்வளோ பார்க்க முடியும். ரெண்டாவது ஒன்று, எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, நம்ம கூடயே இருக்காங்களா, நம்மளை கூட உறவாடுறாங்களா, இல்லை நம்ம கூட உடல் வச்சுக்கிற அளவுக்கு இருக்காங்களா, இல்லை தூரத்தில் இருக்காங்களா, இதுதான் காட்டுமே தவிர அவன் வெள்ளையாக இருப்பான், அவன் கருப்பாக இருப்பான், அவன் ஸ்கூட்டரில் வருவான், ஹோண்டா காரில் வருவான், அச்சு விட்றது, அண்ணன் பண்ணா மாமியார் பண்ணா நாத்தனார் பண்ணா. உறவுன்றது பிறந்ததுக்கு பிறகு வைக்கிறது, யாருக்கு பிறக்கிறாங்களோ அதுதான் உறவாக செய்கிறோம். ஆனால் நம்ம இங்கே கணிக்கிறது உயிர், நம்மளுக்கு பண்ணது யார், கெடுதல். இதுதான் கணிப்பு. அந்த கணிப்பில் துல்லியமாக பார்க்குறவன் தான் வேலைக்காரன். புரியுதுங்களா? ஸோ செய்வனை வச்சுருந்தாங்கன்னா ஆனா பெண்ணான்னு ஈஸியாக பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியும், அதை நீக்கி எடுக்கவும் முடியும். புரியுதுங்களா? ஆனால் அந்த செய்வனை அவங்க எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிக்கலாம். அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம், ரொட்டீனாக ஒரு லைஃப்பில் நடக்க வேண்டிய விஷயம் அப்படியே குடும்பத்தில் தலை கீழே நடக்குதுன்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மூச்சு விட முடியல நம்ம என்ன பண்ணுறோம், உடனே இப்போ டாக்டர் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு காது வலி வந்தால் உடனே ENT பார்க்குறோம், ஒரு பல்லு வலி இருந்தால் டாக்டர் பார்க்குறோம். அப்போது லைஃபே புரட்டி போடுது. ஒரு ஜோதிடரோ ஒரு சாமியாரை பார்த்து தான் என்ன குறைஞ்சிட போகிறையா, நீ என்ன அவன் சொத்தை சாமியார் வாங்கிக்க போகிறான், நீ ஏன் அவன் காலில் போய் விழுற, அவன் காலில் போய் விழுந்து மொத்த சொத்தை கொடுக்க சொல்லு. உனக்கு நடந்த இன்சிடென்ட்டு என்ன, உனக்கு நடந்த விஷயத்தை என்ன, எதனால் இப்போ சரி வந்துச்சு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிறதால என்ன ஆகிட போகுது, அது தெரிஞ்சு உனக்கு வசதி இருந்தால் கிளியர் பண்ணிக்கோ. நம்பிக்கையில் விட்டு போயிட்டே இரு. யாரும் உன்னை செய்யன்னு கூப்பிடல. தயவு செஞ்சு உங்களுக்கு நடக்க போகிற விஷயத்தை தெரிஞ்சுங்க, நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சின்னதாக இருக்கும்போதே கிளியர் பண்ணிங்கன்னா பெருசாக ஆகாது. ஏன்னா செய்வினைன்றது ரொம்ப மோசமானதுமா, ரொம்ப பல வருஷம்லாம் வரும். நான் அடுத்த வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், செய்வனேன்னு வச்சா எவ்வளோ வருஷம்லாம் இருக்கும்னு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நிச்சயமா பை, ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க. செய்வினை ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த செய்வினையை அவங்களுக்கு யார் வச்சா அப்படின்னு உங்களால் கரெக்டாக துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியும்னு ரொம்ப அருமையான தகவலாக சொன்னீங்க. நன்றி பை. நன்றிம்மா.